யார் கையில இனிமே சிஎஸ்கே இருக்க போகுது? சிஎஸ்கேவை யார் தூக்கி நிறுத்த போறா? சிஎஸ்கே அவ்வளவுதானா? சிஎஸ்கே இனிமே என்ன ஆகும்? இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேல விழுந்துகிட்டே இருக்கு. டோனி ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரா? டோனி இனிமே ஆட மாட்டாரா? மீதி இருக்க 5 மேட்ச்ல ஆட மாட்டாரா? இல்ல இந்த ஐபிஎல்லோட முடிஞ்சிருமா? யாருமே இல்லையே, அஸ்வின் ஒழுங்காவே போடலையே, ஜடேஜாவும் ஒழுங்கா ஃபார்ம்ல இல்லையே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் நான் சொல்லணும் அப்படின்னா, ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சுமணன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி, இந்த மாதிரி ஒரு லெஜண்டான ஒரு டீமோட வேர்ல்டு கப்புக்கு போய் லீக் மேட்ச்லேயே தோத்துட்டு வெளில வந்தோம். என்னதான் டீம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு சில டைம் நமக்கு வந்து மிகப்பெரிய அடியும் சறுக்கலும் வரும். அதை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் பண்ணி நம்மளோட டீமை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் எப்படி நம்ம டீமை வழி நடத்துறோங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்கே ஓட வெற்றி பாதைக்கு போகணும் அப்படின்னா இளைஞர்கள் கையில தான் இருக்கு. இந்த இளைஞர்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இளைஞர்கள் ஜொலிப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ கொடுப்பாங்க. அது கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் வந்து இந்த 5 மேட்ச்ல கொடுங்க. என்ன வேணா கொடுங்க. இந்த 5 மேட்ச் தோத்தாலும் கவலை இல்லைன்னு நினைக்கிற மாதிரி கொடுங்க. 5 மேட்ச் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இளைஞர்கள் இந்த சிஎஸ்கேவை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. பிளம்பிங் முதல்ல நம்புங்க, டோனியன் நம்புவாரு, நீங்களும் நம்புங்க. 2 பேரும் சேர்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சீனியர் எல்லாத்தையும் உட்கார வைங்க. டீம் வேற லெவலா போகும். பார்ப்போம். வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து பயிற்சி அப்படின்னு நினைச்சு